இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? என்ன சாமி திடீர்னு இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? சோதனைக்கு ஆளாகாத மனிதர்கள் உண்டா? சோதனை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? கடவுள் நம்மை சோதிப்பாரா? இந்த சோதனையிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது? இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? சோதனைக்கு ஆளாத மனிதர்கள் யாராவது உண்டா? தலையாட்டுங்க. ஆமாவா இல்லையா? சரி, அப்புறம் ஆட்டும். சோதனை எங்கிருந்து வருகிறது? சோதனையை கடவுள் கொடுப்பாரா? இந்த சோதனையிலிருந்து எப்படி மீண்டு வருவது வெளியில்? அழகான ஒரு தத்துவ பாடல். சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் சோதனையை பற்றி பேசுகிறது. இந்த சோதனையை கடவுள் கொடுப்பாரா? இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது? இந்த சோதனையிலிருந்து எப்படி நாம் மீண்டும் வெளிவருவது என்ற வழிமுறைகளை பாடமாக நமக்கு கடவுள் கொடுக்கிறார், மனதிலே பதிய வைக்கிறார். 2 பெண்கள் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தாங்க. பஸ்ஸுக்காக, ஃப்ரீ பஸ்ஸுக்காக கிடையாது, ஏதோ ஒரு பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெண் இந்த பெண்ணை பார்த்து, தூரத்தில் பஸ்ஸு வருது, கை காட்டி நிறுத்திடி அப்படின்றாங்க. உடனே அந்த பெண், ஏன் உனக்கு கை இல்லை, நீ கை காட்டி நிறுத்து அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் கை காட்டி நிறுத்த மாட்டான் பஸ்ஸுக்காரன், நீ கை காட்டு அப்படின்றான். அது என்ன, நான் கை காட்டினா மட்டும் நிறுத்துவான், நீ கை காட்டு நிறுத்த மாட்டானா, நீயே கை காட்டு. இல்லைம்மா, அந்த பஸ்ஸு ஓட்டுறவன் என் புருஷன், பஸ் மேலே ஏற்றி விட்டுருவான். சோதனை எங்கெங்க வருது பார்த்தீங்களா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் சோதனைக்கு ஆளாகாத மனிதர் யாராவது உண்டா? ஆமாவா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? சோதனைக்கு ஆளாகாத மனிதர்கள் சும்மா ஜாலியாக சொல்லுங்களேன். யாருமே கிடையாது. அதான் பதில். இந்த உலகத்தில் இந்த மண்ணில் பிறந்த எல்லாருமே சோதனைக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆனால் 2 பேர் மட்டும் ஆகலை. யார் சொல்லுங்க பார்க்கும்? ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் அப்படியா கொட்டிடும் அப்படியே வெளியில். யார் ஆகலை? ஒன்று இன்னும் பிறக்காதவங்க, இன்னொன்று ஏற்கனவே செத்தவங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் சோதனைக்கு வேதனைக்கு ஆளாகாத மனிதர்கள். மற்றவர்கள் அனைவருமே சோதனைக்கு ஆளானவர்கள். ஏன்? இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவரும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார். ஆனால் அவர் சோதனை விழவில்லை. புரிஞ்சுக்கணும், பாயிண்ட் தான். அவர் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார், ஆனால் சோதனை விழவிட. எங்க 3 தடவை யார் சோதிச்சான்? சாத்தான் சோதிச்சான். அப்பம், கீழே குதி, விழுந்தால் படியிட்டு கீழே விழு அப்படின்னு ஆண்டவரை 3 தடவை சாதான் சோதிச்சான். ஆனால் கடவுள் கீழ்ப்படிந்தாரா? அந்த சோதனையை சாதனையாக மாற்றினார். காரணம் அவருடைய வார்த்தை, இறை வார்த்தை, கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அந்த சோதனையை அவர் சாதனையாளராக மாற்றினார் ஆண்டவர் இயேசு. ஆக இந்த மண்ணில் பிறந்த எல்லோருக்கும் சோதனை நிச்சயம் வரும். 2வது கேள்வி, இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது? முதல்ல எல்லா மனிதருக்கும் சோதனை உண்டு, அந்த 2 மனிதரை தவிர. 2வது கேள்வி, இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது? முதல் வாசகம் அழகாக பதில் சொல்கிறது. இந்த சோதனை தீய நாட்டங்களிலிருந்து வருகிறது, நம்முடைய கெட்ட வார்த்தையிலிருந்து வருகிறது, நம்முடைய கெட்ட பார்வையிலிருந்து வருகிறது, நம்முடைய கெட்ட எண்ணத்திலிருந்து வருகிறது, கோபத்திலிருந்து வருகிறது, பொறாமையிலிருந்து வச்சு வருகிறது, பொச்சரிப்பிலிருந்து வருகிறது, கால்மகரத்திலிருந்து வருகிறது. இப்படி அடுக்கிட்டே போலாம். எவையெல்லாம் சாத்தானுக்கு பிடித்தமான செயல்களை செய்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு சோதனையை கொடுக்கும். அதே போன்று நாம் கடவுளுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் சோதனையை வெல்ல முடியும். சோதனை எங்கிருந்து வரும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு.
தீய நாட்டங்களிலிருந்து வருகிறது. அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க. மத்திய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாயிலிருந்து வருபவை உள்ளத்திலிருந்து வருகிறது, உள்ளத்திலிருந்து வருபவைதான் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். தீட்டு வாயிலிருந்து வருபவை எங்கிருந்து வருதான்? உள்ளத்திலிருந்து. அவைதான் உங்களை தீட்டுப்படுத்தும், அவைதான் உங்களை சோதனைக்கு உட்படுத்தும். நிறைய மக்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல ஃபாதர், அவ்வளோ கோபம் வருது ஃபாதர், எனக்கு அவ்வளோ கோபம் வரும் ஃபாதர், ஏன்னு தெரியல ஃபாதர். ஆனால் எபேசியர் ஆகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லுது, கோபப்படுங்க, ஆனால் உங்கள் கோபம் எப்படின்னா, அந்த சந்திரன் மறைவதற்கு முன்னாடியே உங்கள் கோபமும் மறைந்து விட வேண்டும். காலையில் கோபப்படுறீங்களா, சாயங்காலத்துக்குள்ள உங்கள் கோபம் மறைஞ்சு போயிடணுமா, அது நல்லதான். இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கிறோம்? ஆண்டாண்டு காலமா கோபத்தை தலையில தூக்கி வச்சுக்கிறோம். இது நம்மை சோதனைக்கு உட்படுத்தும், சோதனை நம்மை பாவத்திற்கு இட்டு செல்லும். இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை சொல்லுது அழகா, கோபம் உங்களை குழப்பத்திற்கு இட்டு செல்லும், குழப்பம் உங்களை மறதிக்கு இட்டு செல்லும், மறதி உங்களை முட்டாள்தனத்திற்கு இட்டு செல்லும், முட்டாள்தனம் உங்களை அழிவுக்கு இட்டு செல்லும். பாயிண்ட் பை பாயிண்ட் பார்த்தீங்களா? கோபம் உங்களை எங்கே இட்டு செல்லுமா? கோபம் வந்துருச்சு என்ன செஞ்சிருவீங்க? குழப்பம் ஆயிடுவீங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாது. குழப்பம் வந்துருச்சுன்னு என்ன ஆகிடும்? மறதி வந்துடும், மறந்துடுவீங்க, கையில் எது இருக்குது ஒரே சாத்திடுவீங்க. பார்த்துறீங்களா? மறதி வந்துருச்சுன்னா முட்டாள்தனமாக காரியம் செஞ்சு ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்று கழுத்து அறுத்துக்குவீங்க, இல்லை குத்தி போடுங்க யாராவது. பார்த்துருக்கீங்களா? முட்டாள்தனமான காரியம். இந்த முட்டாள்தனமான காரியம் எங்கே இட்டு செல்லும்? உங்களை அழிவுக்கு இட்டு செல்லும். அதே போன்றுதான் சோதனை, கரு போன்றது, குழந்தை பெற்றிடும் கரு போன்றது. அது என்ன செய்யுமா? நம்மை அழிவுக்கு, பாவத்திற்கு இட்டு செல்லும். பாவம் நம்மை சாவுக்கு இட்டு செல்லும். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆக சோதனையானது நம்முடைய தீய நாட்டங்கள் தான் வருகிறது தவிர வேறு எங்கிருந்து கிடையாது. மூன்றாவது கேள்வி, கடவுள் நம்மை சோதிப்பாரா? கடவுள் நம்மை சோதிப்பாரா? முதல் வாசம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் நம்மை ஒருபோதும் சோதிப்பது கிடையாது. கடவுள் எத்தனை நாள் நம்மளை படைச்சாரு? 6 நாள் படைச்சார், 7வது நாள் ஓய்வு எடுத்தார். ஆமாவா இல்லையா? படைச்சிட்டு அவர் சோதனை கொடுத்தாரு. அதாவது கல்யாணம் ஆண்களும் கொஞ்சம் பார்க்குறாங்க, ஆண்கள்லாம் ஏன் தரலையா அப்படின்னு லைட்டாக யோசிக்கிறாங்க. கடவுள் சோதிக்கவில்லை, அனைத்தையும் படைத்து நல்லது என கண்டார், அவர் ஒப்படைத்தார். பழுகி பெருகி சந்தோஷமா வாழுங்க. ஆக வாசங்கள் இறைவார்த்தை சொல்லுது, கடவுள் நம்மை ஒருபோதும் சோதிப்பது கிடையாது. சோதனை வருகிறது என்றால் நம்முடைய தீய நாட்டங்களிலிருந்து வருகிறது. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் அடிக்கடி அவர் ஃபோட்டோ வச்சுருப்பார் கையில், இப்படி பையில் வச்சு எடுத்தது பார்ப்பார், அப்படியே பார்த்து உள்ளே வச்சுக்குவார். ஒரு நாள் லேட்டாக வந்துட்டார் ஆஃபீஸுக்கு. அந்த அதிகாரி அவரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்குறாரு, நீ இப்படி அப்படி லேட்டாக வரணும்னு சொல்லிட்டு. எல்லா வேலை செய்கிறவங்களும் ஒரு மாதிரியை பார்க்குறாங்க, இப்படி திட்டு வாங்குறாரு அந்த மனுஷன். திட்டு வாங்கிட்டு வந்து திரும்பி அந்த வேலை செஞ்சவர் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. திரும்பியும் பக்கத்தில் அவர் கேட்குறாரு, என்ன ஃபோட்டோ இது? அவர் அவ்வளோ திட்டுறாரு, வந்து எடுத்து பார்க்குற, திரும்பி பையில் வைக்கிற, என்ன அதுன்னு கேட்குற. இதுவா என் மனைவி ஃபோட்டோ அப்படின்றாங்க. அடடா, மனைவி ஃபோட்டோவை அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிங்களா? ஆமாம், யார் என்னை திட்டினாலும் எது செஞ்சாலும் இதை எடுத்து பார்த்து சொல்லுவேன். இந்த சோதனை விட அந்த சோதனையெல்லாம் பெரிய சோதனை, இந்த சோதனை விட அந்த சோதனையெல்லாம் பெரிய சோதனை எனக்கு அப்படின்னு எடுத்து பார்த்துக்குவேன். இந்த நாட்களில் நீங்கள் வைக்க வேண்டியது உங்கள் மனைவி ஃபோட்டோவோ கணவர் ஃபோட்டோ வச்சுக்கிங்க. சாமியாரை சொல்லி கொடுத்தான்னு வெளில சொல்கிறாதீங்க. ஆனால் இந்த நாட்களில் 4வது கேள்வி, இந்த சோதனையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும், இறை வார்த்தையை மையப்படுத்த வேண்டும். ஜோப்பில் வச்சுக்கிங்க, ஆண்டவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிங்க. உங்களுக்கு சோதனை வேதனை வரும்போதெல்லாம் அவர் எடுத்து பாருங்க, ஆண்டவரே நீ படாத சோதனையா, நீ படாத வேதனையா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். எல்லா சோதனைகளும் வேதனைகளும் காணாமல் போய்விடும் உங்களுக்கு. அப்பேற்பட்ட சோதனைகளை இவர் கண்டவர், எதிர்த்து வந்தவர். இதுதான் அந்த சோதனையிலிருந்து நாம் மீண்டு வர
கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. இறை வார்த்தை மையப்படுத்துங்க. முதல் வாசகத்தில் கடைசி வார்த்தை பாருங்க, இறை வார்த்தை உங்களை வாழ்வுக்கு இட்டு செல்லும். கெட்ட வார்த்தை கிடையாது, கெட்ட பேச்சு கிடையாது, கெட்ட பார்வை கிடையாது, கெட்ட சிந்தனை, இவையெல்லாம் உங்களை சோதனைக்கு உட்படுத்தும். ஆனால் இறை வார்த்தை, இறைவன் ஒரு நாள் மட்டும்தான் உங்களை சோதனை விழவிடாமல் பார்த்து கொள்ளும். அந்த விண்ணுலருக்கு தந்தை ஜெபம் சொல்லுங்க தெரியுமா? கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, எங்களை தீமையில் விழ விடாதையோ. ஆண்டவர் ஒரு நாள் மட்டும்தான் முடியும். அதில் ஒரு வார்த்தை உட்படுத்தாதையும் பயன்படுத்தியிருந்தாங்க, அது மாற்றிட்டாங்க. ஆண்டவர் நம்மை ஒருபோது உட்படுத்த மாட்டார். அப்படின்னா நம்மளை உட்படுத்துட்டாருன்னா ஆண்டவர் சோதனை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது. எங்களை சோதனையில் விழவிடாதையோ. கண்களை மூடுங்க சில நிமிடங்கள். இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை உள் மனதில் கொண்டு வாங்க. ஆண்டவர் இயேசு நமது முன்பாக பிரசன்னமாக இருக்கிறார். இந்த தியாக திருப்பலின் வழியாக ஆண்டவரே, எங்களுடைய தீய நாட்டங்களில் பல சோதனைகளுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறீர். சாத்தானை உமது இறை வார்த்தையில் விரட்டி அடித்திருக்கிறீர். இதோ நாங்கள் எல்லோரும் மனிதர்கள், மண்ணகத்தில் வாழ்கின்ற மக்கள், தீய நாட்டங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம். அவை எங்களுக்கு சோதனை தருகிறது. அந்த சோதனை வேதனையாகி பாவங்களை செய்ய தூண்டுகிறது. அந்த பாவம் எங்களுக்கு சாவை ஏற்படுத்துகிறது, நரக சாவை ஏற்படுத்துகிறது. இது அந்த நேரத்திலே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மனிதர்கள், பலவீனமானவர்கள். நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது தீய நாட்டங்களால் நீர்தாமே எங்களை சோதனை விழவிடாமல் பார்த்து கொள்ளும், உதவி செய்யும்.